மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இந்த வாரம் பாராளுமன்றத்தில் சொல்லியிருந்தார் சில விஷயங்கள், சில தரவுகளை சொன்னார். முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய பாதுகாப்பு செலவு குறித்த விவரங்கள் கிட்டத்தட்ட மொத்தமா இருந்த முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய பாதுகாப்பு செலவுகளை சொன்னார். 1448 மில்லியன். 1448 மில்லியன்றது சாதாரணமான ஒரு தொகை அல்ல. ஆக இந்த தொகையோடு பாத்தீங்கன்னு சொன்னா அன்றாடம் இந்த கூலி வேலை செய்யக்கூடியவர்கள் 1500 ரூபாய் உழைக்கிறதுக்கே பெரும்பாடுபடுகிறவர்கள் இருக்கிறார்கள். சில பேர் வசதியான நிலைமையில இருக்கலாம், ஆனால் சமூகத்துல இந்த மாதிரி வறுமை கூட்டுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய துன்பங்களுக்கு முகம் கொடுக்கிற நிலைமை இருக்கிறது. அது எல்லோரும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் குறை. அவங்க அன்றாடம் உணவுக்கும் அது மாதிரி இந்த மாதிரி செலவுகள், மருத்துவ செலவுகளுக்கே பெரிய கஷ்டப்படுவாங்க. அப்ப இந்த 1500 ரூபான்றதே அவங்களுக்கு ஒரு நாள் கஷ்டமா இருக்கிற போது இந்த 1448 மில்லியன் ரூபாய் செலவு செய்ய வேண்டிய தேவையில நாங்க இருக்கோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்றும் எழுகிறது. அதாவது அவர்களுக்கு அந்த செலவழிப்பதை விட சாதாரண பாதிக்கப்படுகிற மக்களுக்கு அதனை கொடுத்தால் கூட மக்களுடைய வாழ்வாதாரம் கட்டி எழுப்படுகின்ற நிலைமை இருக்கிறது. ஜனாதிபதி கூட ஒரு விடயம் சொல்லியிருந்தார், முன்னாள் ஜனாதிபதிகளை பராமரிக்க வேண்டிய தேவை அரசாங்கத்துக்கு கிடையாது, அப்படி உங்களுடைய பிள்ளைகள் உங்களை பார்க்கவில்லை என்ற நிலைப்பாடு இருந்தால், உங்களுக்கு வாழ்வதற்கு வழியே இல்லை என்று சொன்னால் சாதாரண இலங்கை மக்களுக்கு வழங்குகின்ற அந்த நிவாரணங்களை வழங்க தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியிருந்தார். ஆகவே முழுமையாக அவர்களுடைய பாதுகாப்பு நிறுத்தப்படும் என்கிற ஒரு விஷயத்தை மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சொல்லல. ஆனால் போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படும், அடுத்த வாரத்திலிருந்து ராணுவ பாதுகாப்பு நீக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி இருக்கிறார். அதே நேரம் இப்ப சில விமர்சனங்களை பார்க்கிறோம் பிரசன்னா. இந்த பாதுகாப்பு வீரர்கள் நீக்க அதுல இருந்து எப்படி சேமிக்க முடியும்? இப்படியுமே அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்தை கொடுப்பனவுகளை கொடுத்துத்தானே ஆக வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. ஆனால் பாராளுமன்றத்தில் நீங்க கவனிச்சிருப்பீங்க, இந்த விவாதம் நடக்கிற சந்தர்ப்பத்தில் சில விடயங்கள் சொல்லப்பட்டிருந்தன. இந்த முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய இல்லத்துல பாதுகாப்பு அதிகாரிகள் தேங்காய் பறிக்கிறார்கள், நாய்களை குளிப்பாட்டுறாங்கன்ற மாதிரியான பல்வேறுபட்ட விஷயங்கள் சொல்லப்பட்டதாக. நாங்க இந்த மாதிரியான ஒரு சிறந்த ஒரு மனித வளத்தை நாங்க எதுக்காக பயன்படுத்துறோம்? ஏன்னா எத்தனையோ ஆண்டு காலம் அவர்கள் பயிற்சி பெற்று அந்த நிலைக்கு வந்திருக்கிறார்கள். அது அவர்களுடைய அந்த மனதளவில் அவங்களுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு விஷயமாகவும் அது மாறலாம். ஆக அவர்களை ஒரு சரியான ஒரு திட்டத்தினூடாக இந்த நாட்டுக்கு அபிவிருத்தி ஏற்படுகிற ஒரு திட்டத்துல அவங்களை பயன்படுத்தலாம். ஆக அது ஒரு விதத்துல நாட்டின் முன்னேற்றத்துக்கு வழிவாகும். இந்த மாதிரி அதிகமான பாதுகாப்பு அதிகாரிகளை ஒரு முன்னாள் ஜனாதிபதிக்கு கொடுக்கிறத விடவும்